அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இதில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு, நிரந்தரமான வேலைவாய்ப்பு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. ஜூனியர் கோர்ட் அசிஸ்டண்ட் அப்புறம் சீனியர் கோர்ட் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு 2 விதமான பதவிகளுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மொத்த காலி பணியிடங்கள் 26. அதில் 6 காலி பணியிடங்கள் வந்து சீனியர் கோர்ட் அசிஸ்டண்ட்டுக்கும், 20 காலி பணியிடங்கள் ஜூனியர் கோர்ட் அசிஸ்டண்ட்டுக்கும் வெளியிட்டிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வெளியிட்ட அறிவிப்பு தாங்க இது. நோட்டிஃபிகேஷனும் வந்துடுச்சு. அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் அவைலபிளாக இருக்குது. வாங்க நம்ம டீட்டெயிலை ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறதையும் பார்த்துடலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதுலேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா June 5, 2025 மாதிரி அவங்க டேட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 10/6 இந்த நோட்டிஃபிகேஷனை பார்க்குறோம். ஓகேவா? மொத்தம் 26 காலி பணியிடங்கள். முதல்ல சொன்ன மாதிரி 6 வந்து சீனியர் கோர்ட் அசிஸ்டன்ட் கம் சீனியர் ப்ரோக்ராமர் அந்த போஸ்ட்டுக்கும், 20 போஸ்ட் வந்து ஜூனியர் கோர்ட் அசிஸ்டன்ட் கம் ஜூனியர் ப்ரோக்ராமர் குரூப் பிக்கான பதவிகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஜூனியர் கோர்ட் அசிஸ்டண்ட்டுக்கு 20 காலி பணியிடங்கள் இருக்குது. கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். பை டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், அதாவது இது ஒரு நிரந்தரமான அரசு வேலை வாய்ப்புங்க. ஃபஸ்ட் நம்ம சீனியர் கோர்ட் அசிஸ்டண்ட்டுக்கான விவரங்கள் பார்த்துடலாம். சீனியர் கோர்ட் அசிஸ்டன்ட் கம் சீனியர் ப்ரோக்ராமருக்கான சம்பள விகிதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 47,600 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. இதற்கான வயது வரம்பு 18லேருந்து 35 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் பொதுவான வயது தளர்வும் இருக்குங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பொதுவான வயது தளர்வு கவர்மெண்ட் ரூல்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னாக்க ஓபிசிக்கு 3 வருடங்களும், SC/STக்கு 5 வருடங்களும், PWBக்கு 10 வருடங்களும், அதில் ஓபிசியாக இருந்தால் 13, PWTயில் SC/STயாக இருந்தால் 15 வருடங்கிறது பொதுவான வயது தளர்வு. அது நீங்கள் பார்த்துக்கோங்க. இவங்க மெயினாக கொடுத்துருக்க வயது வரம்பு வந்து 18லேருந்து 35 வயதுக்குள்ளே இருக்கணும் சீனியர் கோர்ட் அசிஸ்டண்ட்டுக்கு. ஓகேவா? அதற்கான கல்வி தகுதி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இன்ஜினியரிங்கில் BE BTechல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சுட்டு 6 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது மாஸ்டர் டிகிரியில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அதாவது MCA முடிச்சிருக்கீங்க, இல்லைனா MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கீங்க இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். கூடுதலாக 6 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் வேணும். அதுவும் இல்லாமல் என்னக்கா BScயில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது BCA முடிச்சிருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு 7 வருடம் எக்ஸ்பீரியன்ஸோடு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். கூடுதலாக டிகிரி பேச்சுலர் லா டிகிரி முடிச்சிருந்தாலும் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. அதையும் ப்ரிஃபர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து சீனியர் கோர்ட் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தோம். இந்த பதவிகளுக்கு தேர்வு செய்யும் முறை, அந்த சீனியர் கோர்ட் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ஒரு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் அப்ஜெக்டிவ் டைப்பில். அதை தொடர்ந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் டெக்னிக்கல் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும், ப்ராக்டிக்கல் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும். அதை தொடர்ந்து ஃபைனலாக இன்டர்வியூ இருக்குங்க. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது சீனியர் கோர்ட் அசிஸ்டண்ட்டுக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜூனியர் கோர்ட் அசிஸ்டண்ட் கம் ஜூனியர் ப்ரோக்ராமர் 20 காலி பணியிடங்களுக்கு. இதுவும் ஒரு நிரந்தரமான அரசு வேலை தான். ஜூனியர் கோர்ட் அசிஸ்டண்ட்டுக்கான சம்பளம் வந்து 35,400 வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? இதற்கான வயது வரம்பு, ஜூனியர் கோர்ட்டுக்கான அசிஸ்டண்ட்டுக்கான வயது வரம்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா 18லேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கணும். ஜூனியர் கோர்ட் அசிஸ்டண்ட்டுக்கு 18லேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கணும். கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் உண்டுன்னு அதுவும் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் கோர்ட் அசிஸ்டண்ட்டுக்கான கல்வி தகுதி என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் BE BTechல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை BScயில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது BCA முடிச்சிருந்தாலும் இந்த பதவிகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மேற்கொண்டு உங்களுக்கு அனுபவம் சொல்லிட்டு ஜூனியர் கோர்ட் அசிஸ்டண்ட்டுக்கு எதுவும் தேவையில்லை. இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான தேர்வு செய்யும் முறை ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் அப்ஜெக்டிவ் டைப்பில். அதே மாதிரி அப்ஜெக்டிவ் டைப்பில் டெக்னிக்கல் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும், ப்ராக்டிக்கல் ஆப்டிடியூட் டெஸ்ட் அடுத்து இருக்கும். அது தொடர்ந்து ஃபைனலாக உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். இந்த முறையில் தான் உங்களை இந்த பதவிகளுக்கு தேர்ந்தெடுப்பாங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த ரிட்டன் டெஸ்ட் வந்து எங்கே இருக்கும், எக்ஸாமினேஷன் சென்டர், அதையும் நம்ம பார்த்துடலாம் ஒரு கிளான்ஸ். டெல்லி, NCR, மும்பை, கொல்கத்தா, ஹைதராபாத், பெங்களூர், இங்கே தான் அங்கே எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்குது. சென்னை இருந்தால் தேவலாமல் இருந்திருக்கும். சென்னை இல்லை, மோஸ்ட்லி இங்கே உள்ளவங்களுக்கு பெங்களூரில் இருக்கிறது, ஹைதராபாத் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இங்கே தான் எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்குது. அதை தொடர்ந்து விண்ணப்ப கட்டணம், அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. அது எவ்வளோன்னு பார்த்துடலாம். ஜென்ரல் OBC கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 1000 அப்ளிகேஷன் ஃபீஸும், SC/ST, எக்ஸ் சர்வீஸ்மேன், டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன்ஸ்,
அப்புறம் இந்த மாதிரியான உள்ளவங்களுக்குலாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 250 ரூபா தான். ஓகேவா? அப்ளிகேஷன் ஃபீஸே நீங்கள் குழப்பிக்கக்கூடாது, தெரிஞ்சுக்கோங்க கிளியராக. இந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வாங்குகிறாங்க. இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி முக்கியமான விவரம். இப்போ நீங்கள் இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்க இந்த சமயத்துலேருந்து நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். கடைசி தேதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 27/6/2025 அன்னைக்கு நைட்டு 11:55 PM முடியுதுங்க. 27/6/2025 ஜூன் 27 தான் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி. அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணிவிடுங்க, மறந்துடாதீங்க. அந்த டைமுக்குள்ளே அப்டேட் பண்ணிவிடுங்க. முழு விவரமே நம்ம பார்த்துட்டோம். அப்ளை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அந்த அப்ளை லிங்க்கும் இருக்கும். அஃபிஷியல் வெப்சைட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க sci.government.in இதுதாங்க. அதில் ரெக்ரூட்மெண்ட் பேஜ் வந்தீங்க அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அது மேலே ஆன்லைன் லிங்க் அப்ளை லிங்க் இருக்கும். ஆன்லைன் லிங்க் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு அங்கே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, ஒரு பிடிஎஃப்பில் கொடுத்துருப்பாங்க. இதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு. ஓகேவா? இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். 6/6/2025 அதாவது ஜூன் 6லேருந்தே அப்ளை பண்ணலான்னு கொடுத்துட்டாங்க. ஜூன் 6லேருந்து 27/6/2025 27/6 தான் கடைசி தேதி. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. நம்ம எல்லா தகவலும் பார்த்துட்டோம் முழுமையாக. உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் விண்ணப்பிப்பதற்கான அந்த சுப்ரீம் கோர்ட்டோட நோட்டிஃபிகேஷனையும் அப்ளை லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நோட்டிஃபிகேஷனை தரவாக படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். எதுவும் சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.